சிங்கிள். லூஸ் பால் போட்டா 6 கன்வர்ட் பண்ணிக்க ராஜேஷ். சிங்கிள். லூஸ் பால் போட்டா 6 கன்வர்ட் பண்ணிக்க ராஜேஷ். லூஸ் ஓவர்டா. நெக்ஸ்ட் பால் டு ராஜேஷ் ப்ரோ. ஒரு அருமையான ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா லெக்ஸர் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா 2 போலாங்க. கண்டிப்பாக வந்து 2 ரன்ஸ் போகலாம் சான்ஸ் இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஜெயிச்சிருந்தா உள்ள வானா சால்வேட் ஆயிடுச்சுல. அவங்க ஃபைனல் வந்துருப்பாங்கல, நம்ம வெளியே போயிடுவோம். சால்வேட் ஜெயிச்சிச்சுல. சக்தி எத்தனை வேணும் சக்தி? சக்தி ஸ்கோர் 24-35 24-35 முன்னாடி 30 தான் 36 ரன் தான் வேணும்னு சொன்னேன். அப்ப 36 வேணும்னா 6 அடிச்சான். இன்னும் ஒரு 4 overs இருக்கு. பார்த்தீங்கன்னா 35 தேவைப்படுது. 10 ரன் 6 போனா மேட்ச் மாறும். இதான் சொன்னேன் அவர்கிட்ட உள்ள என்ன அடிங்கன்னு. எவ்வளோ ப்ரோ அடிக்கணும்? 34 அடிங்க. ப்ரோ ஐயோ சரி ப்ரோ. போய் என்ன கண்டினியூ எடுத்துட்டு இருக்கோமா? அது இருக்கு, அதனால கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பேக்கில் போட்டுருப்பேன். அந்த பேக் அது உள்ளே மாட்டிக்கிட்டு வண்டி எடுக்கல. நல்லா ஒரு ஷாட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரன். ஒரு லூஸ் ஓவர் அடித்தா தான். நெக்ஸ்ட் பால் டு விக்னேஷ் அண்ணா. சிங்கிளா ஆஃப் சைட் கவரில் அடிச்சிருக்காப்புல ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கு சைன் பண்ணிக்கிறது ராஜேஷ். பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் இங்கே வந்திருக்கு, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேட்ச் ட்ராப்புங்க. அங்கே கேட்ச் ட்ராப் இங்கே கீப்பர் பார்த்தீங்கன்னா லைஃப் கிடச்சிருக்கு போ ராஜேஷ் ப்ரோவுக்கு. ஒரு சிங்கிள். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு, கேட்ச் ட்ராப்பு. ஒரு லைஃப்ங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் பால் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்ஸர் போயிருக்கு. ஒரு சிங்கிளா ஓவர் த்ரோ இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும். இதோட அந்த ஓவர் முடியுது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 overs 18 balls இருக்குது. 4 இங்கே. வீடியோ மட்டும் லாஸ்ட் டைம் போட்டிங்க. போட்ட மேட்ச் கிரவுண்டு மட்டும் தான் தெரியுது. நான் எங்கே சந்தோஷமாக போய் பார்த்தேன். எடுக்கிறப்ப கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பட்டிங்கன்னா இன்னொருத்தன் உருவாகிட்டு இருக்கான். இன்னும் நல்லா ட்ரை பண்ணேன். ஓகே. அவன் இப்போ போட ஆரம்பிச்சிட்டான் கண்டினியூ. யாரு? அகமதி ஹுசேன் சொல்லிட்டு ஹுசேன் தம்பி. சிவன் எവിടെ மேட்ச் எവിടെ இருந்து? பெட்ரோல் பங்க். ஆரே தமிழ் டீம். நோ பாலா. இன்னும் போயிட்டு இப்படின்ற அது மட்டும் எல்லாம் ஆப்பில் சிக்ஸ் போகுது.
பெர்முடா டீம்னு சொன்னாங்க. பெர்முடா டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் 16 வரைக்கும் 90 சம்திங் தான் அடிச்சாங்க. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போ விக்னேஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா நல்ல ஒரு ட்ரை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாய்ஸில். நெக்ஸ்ட் பால் டு ராஜேஷ். வேல் ஷாட்டிங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டுருக்கு பால். பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு வெல் 6னா சொல்லலாம். இந்த 6 அருமையான 6. 2 ரன்ல 2 விக்கெட் போயிடும். சூப்பரா இருக்கும். வேல் ஷாட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் போயிருக்கு. மறுபடியும் ஒரு 6 இங்கே ஒரு அருமையான 6. சக்தி எத்தனை வேணும் சக்தி? சக்தி ஸ்கோர் எத்தனை வேணும்? 13 வேணுமா? 13 வேணுமா? 13 ரன்ஸ் தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா ஒரு 2 overs இருக்குது ரிமைனிங்கில். இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஐடியா பார்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். அரசே சொன்னார், இப்போ நாளைக்கு நீங்கள் விளையாட போகிறீங்க, ஓப்பனிங்லாம் மருது தான் போடுவார். மருது ஓவர ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டு அடிச்சுங்க 6. பவர் பிளேயில் லூஸ் ஓவர் தான் தூக்கி போடுவாங்க விக்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் பால் அருமையான ஷாட்டுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அருமையான ஷாட்டிங்க. பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ரைடர் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வருது 6s இங்கே போயிட்டுருக்கு. வெல் ஷாட்டிங்க. அடிச்ச அந்த பால் நார்மல் பாலா இருந்து வெளியே போகுது. ஸ்லோ பால். ஓகே வெரி குட் வெரி குட். 12 balls 7 runs needed. இன்னும் 12 பாலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 runs தேவைப்படுது. 12 balls 7 runs needed. ஹாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் ஒரு 2 overs. எனக்கு தெரியும் தவளவாய் வந்தான் எப்படியும் போனால் ஒரு ஆள் கொண்டு போய் விடணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் கூடவே இருக்கணும். தனியாக அங்கேருந்து வரத்துக்கு மட்டும்தான் தனியாக வருவார். கைபாம்பு ஒரு ஆள் கூட கேட்டுக்கிட்டே இருக்குது. சதாசிவம் டூ ஹவர்ஸ் ரிமைனிங்கில் இருக்குது. 7 runs needed. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அண்ணா. ஏன்னா இருக்குல்ல 2:30 மணி தானே. ஆனால் என்னை கேட்டால் டைம் கொஞ்சம் கீழே இறக்கி மாற்றிக்கலாம். 3:30 ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் இங்கே லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகுமா. கிளைமேட் கூலிங்காக இருக்குண்ணா லைட்டாக. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போயிருங்க. இப்போ ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது ராஜேஷ் இங்கே. நெக்ஸ்ட் பால் வேல் ஷாட்டுங்க. ஆனால் அது 4 இல்லை ஃபீல்டர் கையில் போயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இதில் இப்படி தூக்கி போட்டு இப்படி அடிக்கிறான். அவன் அடிக்கிற ஷாட்டை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. பண்ணிட்டு இப்படி போட்டு இதில் அடிக்கிறான். நெக்ஸ்ட் பால் டூ விக்னேஷ் அண்ணனுக்கு லெக்சர் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா ஒரு சிங்கிளுங்க. பார்த்தீங்கன்னா கீப்பர் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. என்னண்ணா 7 தான் சொன்னாங்க. ஆமாம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 runs ரிமைனிங்கில் இருக்குது. நல்லா ஷார்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சா ஒரு கேட்ச் சான்ஸ் இருக்குது.
கேட்ச் ட்ராப்பு ஒரு சிங்கிள் கிடைக்கிது இங்கே. இந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் வந்து ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அங்கே ஒரு ஓவர் த்ரோ பைஸில் பார்த்தீங்கன்னா 2 ரன் போயிருக்கேன். இன்னும் ஒரு 2 ரன்ஸ் நீடட். ரெண்டு வாட்டி டச் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவர் இது. பார்த்தீங்கன்னா பைஸில் பார்த்தீங்கன்னா போயிருக்கு கீப்பர்ட்ட. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இங்கே மறுபடியும் இன்னும் 1 ரன் தேவைப்படுது. மேட்ச் வின் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரன் கிடைக்குது. வேல் ஷாட்டுங்க இங்கே லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் வின். இந்த மேட்ச் இங்கே முடியுது. எல்லா ஸ்கோர் போய் எடுத்து பாருங்க.